கண்ணம்மா மச்சான், என்ன பிள்ள இருட்டு என்ன ஆச்சு? வாசல்ல கோலத்தை காணோம், விளக்கு ஏத்தல. கொஞ்சம் அசதியா இருந்துச்சுன்னு உட்கார்ந்தேன். அப்படியே தூங்கிட்ட போல இருக்கு. சரி சரி, இனிமே மாலை நேரத்துல தூங்காத, வீடு விருத்தி ஆகாதுன்னு சொல்லுவாங்க. இதை கொடு, போய் சோத்த போட்டு கொண்டா. எவ்வள சோறு கூட ஆக்கலையா? இல்ல மச்சான். இனி நீ என்ன ஆக்கி என்ன திங்கிறது? சரி, பழசு இருந்தா கொண்டு வா. பழசும் இல்ல மச்சான். கவாப்ல சீக்கிரம் ஆக்கிடுறேன். கவாப்ல இப்படி உட்காரு. சீக்கிரமா ஆக்கிடுறேன். இப்படி உட்காரு. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? இன்னைக்கு நம்ம கல்யாண நாள். அத கூடவா மறந்துட்ட? என்ன மன்னிச்சிருங்க மச்சான். ஏதேதோ ஞாபகத்துல எனக்கு தெரியாம போச்சு. பரவாயில்ல, விடு பிள்ளை. உண்மையில தப்பு இல்ல. எந்த சுகமுமே இல்லாத ஒரு நாளை நீ எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும்? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மச்சான். எனக்கு எந்த குறையும் இல்ல. நான் சந்தோஷமா தான் இருக்கேன். என்னை பத்தி நீ எத்தனை நாளைக்கு தான் மறைச்சு வைக்க முடியும்னு நினைக்கிற? உனக்கு பின்னால கண்ணாலம் கட்டிக்கிட்டவங்க எல்லாம் வாய் வயிறுமா தெரியும் போது உன்னை பத்தி ஊரு ஒண்ணும் பேசாம போயிடுமா? என்கிட்ட குறைய வச்சுக்கிட்டு உனக்கு மலடிங்கிற பேரை வாங்கி கொடுக்க போறேன். மச்சான், நல்ல நாள் அதுமா கண்ணுல தண்ணி விடாதீங்க. யார் என்ன சொன்னாலும் நான் சங்கடப்பட மாட்டேன். சாமியாரா போறவன் கூட சபல வரக்கூடாது தாண்டி காட்டுக்கு போறான். ஆனா நீ உப்பு காரத்தை குறைச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் வீட்டுக்குள்ளேயே எப்படி புள்ள காலத்தை ஓட்டுற? ஐயோ மச்சான், தெய்வம் புள்ள நீ. முன்னால நடந்ததை நினைச்சு நினைச்சு முன்னெச்சி காலத்தை ஓட்டிடுவா. மரணாங்கிற நம்பிக்கையிலேயே மலடி காலத்தை ஓட்டிடுவா. ஆனா உனக்கு ஒவ்வொரு ராத்திரியும் எப்படி புள்ள போகுது? சத்தியமா சொல்ற, உன் காலுக்கு பூ போட்டு பூஜை பண்ண. இப்படி எல்லாம் பேசுறீங்க? இத பாருங்க, அழாதீங்க. அவள அழக்கூடாது. எதையும் யோசிக்காம செத்து உட்காருங்க. நான் சோறு ஆக்குறேன். வேண்டாம் புள்ள, எனக்கு ரொம்ப தலைநோவா இருக்கு. இப்படி அவன் மடியில செத்த சாஞ்சிக்கிறேன், நிம்மதியா இருக்கும். கண்ணம்மா, அடுத்த ஜென்மம் ஒண்ணு நிச்சயமா இருந்ததுன்னா ஆண்டவன் என்ன எந்த குறையும் இல்லாம படைக்கணும். நீயே எனக்கு பொண்டாட்டியா வரணும். சத்தியமா சொல்றேன் புள்ள, நான் ஒரு நாள் ராத்திரி கூட தூங்கவே மாட்டேன். எல்லா ராத்திரியும் நாம ரெண்டு பேரும் முடிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருப்போம்.
இதுல இருந்து தப்பிக்க நினைச்சு தற்கொலைங்கிற புத்திசாலித்தனமான, அதாவது பலவீனமான முடிவுக்கு போகாத. நீ செத்தாலும் உன் புருஷனை பத்தி ஊரெல்லாம் சொல்லுவேன். நீ செத்தாலும் உன் புருஷனை பத்தி ஊரெல்லாம் சொல்லுவேன். தயவு செஞ்சு உன்னை கடைசியா கெஞ்சி கேக்குறேன். அவசியம் கூட வந்துதான் ஆகணுமா? ஒரே ஒரு நாள் அவளத்துக்கு ஆளாய் தப்பு பண்ண பார்த்த, அதுக்காக என்னை ஏன் இப்படி சித்திரவதை பண்ற? இது உனக்கே நியாயமா படுதா சீனு? கால்ல விழுந்து கெஞ்சி கேக்குற சீனு, தயவு செஞ்சு விட்டுரு சீனு. எழுந்து, எந்திரி மேல, எந்திரி. கண்ணத்தோட போய் விடிய விடிய வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு, விடிஞ்சதும் புருஷன் ஊர்வலம் நடக்கும், அதுக்கும் சேர்ந்து எழு. திருப்பி திருப்பி சொன்னதையே சொல்லிட்டு இருக்க மாட்டேன். ஒண்ணு நீ கூட வந்தாவணும், இல்ல உன் புருஷனை பத்தி ஊரெல்லாம் சொல்லத்தான் போறேன். என்ன சொல்றேன்?
கண்ணம்மா அவசரப்பட்டுட்டே புள்ள. நீ சாகக்கூடாது புள்ள, நீ சாகக்கூடாது புள்ள. உங்களுக்கு தெரியாது மச்சான், ஒரே ஒரு தடவை தப்பு பண்ண பார்த்தேன், அதையே வச்சுக்கிட்டு அவன் என்னெல்லாம் கொடுமை பண்ணிட்டான். என் மான மரியாதையை காப்பாத்தணும் தான் அவனை கிணத்துக்குள்ள தள்ளுன. இப்ப நீ அதே கிணத்துல குதிச்சுட்டா அப்போ என் மான மரியாதை போகுது. இல்ல மச்சான், இந்த உசுறு குசுரா நம்பினவங்களை ஏமாத்திட்டேன், மனசால கெட்டு போக பார்த்தேன். அதுவே என் வாழ்க்கை பூரா உறுத்திக்கிட்டே இருக்கும் மச்சான். இனிமே நான் ஏன் இருக்கணும்? என்னை விட்டுடுங்க மச்சான், என்னை விட்டுடுங்க. எல்லாம் எனக்கு தெரியும் புள்ள, அழாத. நீங்க ரெண்டு பேரும் வெளியே பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். என்னம்மா, நடந்து போனதுக்கு நீ மட்டும் பொறுப்பு இல்ல புள்ள. புருஷன்கிட்ட குறை இருந்தா தான் எந்த பொண்ணு தப்பு பண்ணுவா. இத்தனை நாளா எங்க தப்பு நடந்துருமோன்னு ஒரு சின்ன புத்தி என்ன உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஆனா இப்ப நீ திருந்திட்ட. இனிமே எனக்கு எந்த கவலை இல்ல புள்ள. இந்த அம்மன் சத்தியமா சொல்றேன், உன்னை பத்தி எனக்கு தெரியும் புள்ள. நீ உடம்பால கெடல, மனசால மட்டும்தான் கெட்டு போயிட்டேன்னு சொல்ற. நீ உடம்பால கெட்டு ஒரு பிள்ளைக்கு தாயானா கூட நானே அப்பனா இருந்து ஏத்துக்குவேன். கண்ணம்மா, நடந்தது நடந்ததா இருக்கட்டும் புள்ள. இந்த ராத்திரிக்கு எந்த சாட்சியும் இல்ல. பேசாம நட. வா கண்ணம்மா. எந்த சாட்சியுமே இல்லைன்னு சொன்னீங்களே, அத பாருங்க, அவ பாத்துக்கிட்டே இருக்கா, தான் நம்மள பாத்துக்கிட்டே இருக்கா. கண்ணம்மா, நீ மனசறிஞ்சு எந்த தப்பு செய்யல பிள்ளை. அதனால உனக்கு எந்த பொல்லாப்பும் வராது. ஆத்தா உன் பக்கம் தான் இருப்பா. நம்பிக்கையோட நட.